அதிமுக பிளவுபட்டிருந்த போது ஒன்றுபடுத்தியது நாங்கள் தான் என்று அவர்கள் சொல்வதின் பின்னணி என்ன? அதே மாரி எங்களுக்கு மீண்டும் பிளவுபடுத்த தெரியுங்கிறது தானே. ஓபிஎஸோட தர்ம யுத்தம் யார் சொல்லி வர ஆரம்பிச்சாரு? எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். ஓபிஎஸும், இபிஎஸும் எப்படி சேர்ந்தாங்க? அதுவும் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். இதெல்லாமே ஏற்கனவே பகிரங்கமாக பொது வெளியில வந்த உண்மைதான். அப்ப சேர்த்து வைக்க தெரிந்தவர்களுக்கு பிரித்து வைக்க தெரியாதா? இப்படியான ஒரு அரசியல் இங்க இருக்கு. அப்ப அது எப்போ அந்த அரசியலை கையில எடுப்பாங்க? கடைசி வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணி வந்துரும். இல்ல வருவதற்கான முயற்சி இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அது வரவே வராதுன்னு தெரிஞ்ச பிறகு அதிமுகவை உடைப்பதற்கான முயற்சிகள் அவர்கள் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால தான் அதிமுகலயும் சிவிஎஸ் மாதிரியே அல்லது ஜெயக்குமார் மாதிரியான தலைவர்கள் மீண்டும், மீண்டும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை, இல்லை என்று வலியுறுத்தி சொல்கிறார். என்னன்னா நாளைக்கு அப்படியான ஒரு சரிவு ஏற்பட்டால், இது எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான் என்று சொல்லி பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியில ஒரு பகுதியை நம்மகிட்ட இழுக்கலாம்ங்கிற அப்படியான ஒரு அரசியல் கணக்கு இதுல ஓடுது.